இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகள் அதிகரிக்கப்பட்டதனை அடுத்து பொருட்களுடைய விலைகளும் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஒரு சில உணவுப் பொருட்களுடைய விலைகள் ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக பேக்கரி சார்ந்த உணவுப் பொருட்களுடைய விலைகளையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது. அதேபோன்று பொது போக்குவரத்துக்கான கட்டணங்களையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக மொத்த விற்பனை நிலையங்கள் பொருட்களை பதுக்குகின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு இந்த எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை அதிகரிப்பினால் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருட்களுடைய விலைகள் சம்பந்தமான முழுமையான தகவல்களை பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்று வருகின்ற போர் காரணமாக சர்வதேச ரீதியில் எரிவாயு மற்றும் எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரித்து காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இலங்கையிலும் இந்த எரிபொருள் எரிவாயு விலைகள் தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நேற்று முன்தினம் எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த அதிகரிப்பானது ஒரே மாதத்தில் இரண்டாவது தடவையாக செய்யப்படுகின்ற விலை அதிகரிப்பாக பதிவாகி இருந்தது. அதன் அடிப்படையில் நாட்டில் அதிக அளவிலான மக்கள் பயன்படுத்துகின்ற பெட்ரோல் மற்றும் டீசல்களுடைய விலைகள் 1 லிட்டருக்கு 24 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று மண்ணெண்ணெய் 1 லிட்டருடைய விலையும் 13 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்த போது குறிப்பாக 1 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்க்கு இடைப்பட்ட தொகையே அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை நடைபெற்றிருந்த விலை அதிகரிப்பின் போது மொத்தமாக 24 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அதிகளவாக விலை உயர்த்தப்பட்ட சம்பவமானது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை அல்லது அதிருப்தியினை ஏற்படுத்தி இருந்தது. இவ்வாறான நிலையில் தான் நாட்டில் ஏன் எரிபொருட்களுடைய விலையினை அதிகரித்தோம் என்ற காரணத்தினை அரசாங்கமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் நேற்று வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கான காரணத்தை குறிப்பிடுகின்ற போது நாட்டில் எதிர்வரும் 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருட்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் கொள்வனவு செய்யப்படுகின்ற எரிபொருட்கள் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்படுகின்ற எரிபொருட்களாக காணப்படுகின்றது. அவ்வாறு புதிதாக கொள்வனவு செய்கின்ற அந்த எரிபொருட்களை விநியோகிக்கின்ற போது அதனுடைய விலைகளை கணிசமாக உயர்த்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அந்த வகையிலேயே தற்பொழுது 30 நாட்கள் கையிருப்பில் இருக்கின்ற அந்த எரிபொருட்களுடைய விலைகளை சற்று உயர்த்தி இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் கொள்வனவு செய்யப்படுகின்ற அந்த எரிபொருட்களின் விலைகளையும் தற்பொழுது உயர்த்தப்பட்டுள்ள அந்த எரிபொருட்களுடைய விலைகளையும் சமமாக பேணுவது இவ்வாறான ஒரு விலை உயர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு சம்பந்தமாக அனுரகுமார திசாநாயக்காவின் அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நலிந்த ஜெயதிச ஒரு மாறுபட்ட கருத்தினை தெரிவித்திருந்தார். குறிப்பாக அண்மை காலமாக நாடு தழுவிய ரீதியில் எரிபொருட்களுக்கு நீண்ட வரிசையில் நின்று அதிக அளவிலான எரிபொருட்களை பொதுமக்கள் நுகர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாட்டில் இருந்த கையிருப்பு அனைத்தும் தீர்ந்து விட்டது. இனி வரும் காலங்களில் புதிதாக கொள்வனவு செய்தே நாட்டிற்கு எரிபொருட்களை விநியோகிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அவ்வாறான ஒரு கொள்வனவினை, அதாவது புதிய கொள்வனவினை மேற்கொள்ளுகின்ற போது அந்த கொள்வனவினுடைய விலையானது அதிகரிப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையிலேயே இந்த விலை அதிகரிப்பு தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் இந்த எரிபொருள் விலை உயர்வு சம்பந்தமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு தகவலினையும் அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் ஒரு தகவலினையும் கூறியிருப்பது பொதுமக்களிடையே ஒரு சந்தேகத்தினை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு எரிபொருள் விலை ஏற்றம் ஒருபுறம் இருக்கையில் நேற்று எரிவாயுனுடைய விலையினையும் அதிகரித்திருக்கின்றார்கள். குறிப்பாக லிட்ரோ காசினுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு சிலிண்டருடைய விலை 300 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதாவது பெருமளவிலான பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டருடைய விலையானது 300 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று லேப்ஸ் எரிவாயுனுடைய விலைகளும் அதே 300 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக எரிபொருள் எரிவாயுக்களுடைய விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் பொருட்களுடைய விலைகளும் தொடர்ச்சியாக அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கம் இன்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை நடத்தி இருந்தது. குறிப்பாக இந்த எரிபொருள் எரிவாயு விலைகள் ஏற்றத்தின் அடிப்படையில் அதிகரிக்கப்பட்ட பொருட்களுடைய விலை விவரங்கள் சம்பந்தமாக அறிவிப்பதற்காகவே அந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று நள்ளிரவுடன் அமுலுக்கு வருகின்ற வகையில்
பால் தேநீர் 10 ரூபாயினாலும் சாதாரண தேநீர் அதாவது பிளேன் டீ 5 ரூபாயினாலும் அதிகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று உணவகங்களில் விற்கப்படுகின்ற கொத்து ரைஸ் போன்றவையும் 25 ரூபாயினால் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சிற்றுண்டிகளுடைய விலைகளும் 10 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் பேக்கரி சார்ந்த உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்படவில்லை. பேக்கரி சார்ந்த உணவுப் பொருட்களுடைய விலைகளை அதிகரிக்க வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் தங்களுடைய சங்கத்தின் ஊடாக அரசாங்கத்திற்கு சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக அந்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு தேவையான எரிபொருட்கள் மற்றும் எரிவாயுக்களை விநியோகிப்பதற்கான நடவடிக்கையினை விசேடமாக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு எரிபொருட்கள் பேக்கரி உரிமையாளர்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று பேக்கரி உரிமையாளர் சங்கம் தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. இதே போன்று எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டதினாலும் எரிபொருட்களை போதிய அளவில் தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாலும் பொது போக்குவரத்தான பேருந்துகளுடைய கட்டணங்களினை அதிகரிக்க வேண்டிய தேவை இருப்பதாக தனியார் பேருந்து சங்கத்தினர் அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக எரிபொருட்களுடைய விலை அதிகரிக்கப்பட்டுள்ள அதே சமயத்தில் தங்களுக்கு தேவையான அல்லது போதுமான எரிபொருட்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதனால் இந்த அதிகரிப்பினை தாங்கள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இருப்பினும் தற்பொழுதைய நிலவரத்தின்படி தனியார் பேருந்து சேவைகளுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எதிர்வரும் தினங்களில் அவ்வாறான அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு உணவுகள் மற்றும் பொது போக்குவரத்துக்கான கட்டணங்கள் அல்லது விலைகளை உயர்த்துகின்ற அதே நேரத்தில் பொருட்களை பதுக்குகின்ற நடவடிக்கைகளும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மொத்த விற்பனை நிலையங்களில் தானியங்கள் மற்றும் அரிசி வகைகளை பதுக்குகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனை மொத்த விற்பனை வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் வேண்டுமென்றே செய்வதாகவும் குறிப்பாக செயற்கையாக தட்டுப்பாட்டினை ஏற்படுத்தி அதற்கான விலைகளினை அதிகரிக்க வைப்பதற்காகவே அவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும் நோக்கிலும் விலைகளை அதிகரிக்கின்ற நோக்கிலும் பொருட்களை அல்லது தானியங்களை பதுக்குகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அரசாங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான சுற்றி வளைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த விடயத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் தெற்கில் இருக்கின்ற பொருளாதார மத்திய நிலையங்களில் இவ்வாறான பதுக்கல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அங்கு இவ்வாறான சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் இவ்வாறான சுற்றி வளைப்புகளின் ஊடாக பொருட்கள் மீட்கப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக இதுவரை அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. இலங்கையை பொறுத்தமட்டில் எரிவாயு மற்றும் எரிபொருட்களுடைய விலைகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டதனை தொடர்ந்து பொருட்களுடைய விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் சர்வதேச ரீதியில் உணவு மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்று வருகின்ற போர் சூழல் காரணமாக ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதனால் கப்பல் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த கப்பல் போக்குவரத்தின் ஊடாக பயணித்த சரக்கு கப்பல் மீது இன்று தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் எதிர்வரும் காலங்களில் அந்த நீர்நிலையூடான போக்குவரத்தானது அதாவது கப்பல் போக்குவரத்தானது முற்றுமுழுதாக தடைப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. அவ்வாறான நிலையில் சர்வதேச ரீதியில் உணவுக்கான தேவை அதிகரிக்கும் என்று ஐநா எச்சரித்திருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கை செலவும் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் ஐநா எச்சரித்திருக்கின்றது. இவ்வாறான எச்சரிக்கைகளுக்கு நடுவில் மத்திய கிழக்கில் நடைபெற்று வருகின்ற போரானது இன்னும் மூர்க்கத்தனமாக நடைபெற்று வருகின்றது. இந்த போர் நடவடிக்கைகளால் இலங்கை தொடர்ச்சியான சவால்களை எதிர்நோக்கி வருகின்றது. குறிப்பாக பொருளாதாரத்தில் இருந்து தற்பொழுது மீண்டு வரக்கூடிய இலங்கை அரசாங்கமானது இந்த வல்லரசுகளின் போரால் கடுமையான சவால்களை எதிர்நோக்கி வருகின்றது. இருப்பினும் அதனை சமாளிப்பதற்கான அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் சார்பில் எடுக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறான நிலையில் இந்த விலை உயர்வு தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதுபோன்ற நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்படுகின்ற போது அதனையும் நீங்கள் எமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.